கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய வசனங்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை முகமுகமாக பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்தில் இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தம் பரிசுத்தமா வாழ்வது. நம்ம வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமா வாழ அர்ப்பணித்தால் நாம் இயேசுவை முகமுகமாக தரிசிக்க முடியும். ஒரு 6 மாதம் முன்பாக ஒரு குடும்பத்திலே கணவருக்கு பயங்கர ஒரு காலில் வலி. ஹாஸ்பிட்டல் போனாங்க. டாக்டர் கால் எடுக்கணும் அப்படின்ட்டார். காலில் புண்ணு அதிகமாக இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, சுகரு காலில் இருக்கு. அந்த வீட்டில் அந்த தாயார் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. என் கணவருக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு, என் கணவரோ தண்ணி அடிக்கிறாரு, டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருக்கிறாங்க. கண்ணீர் வடித்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுருக்காங்க. கரெக்டாக ஒரு 2 மணிக்கு அப்படியே அவங்க எந்த இடத்துல அழுதுட்டு இருந்தாங்களோ அதே வீட்டுக்குள்ள அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே உள்ள வருது. அப்படியே நேருக்கு நேர் பார்த்தாங்களா. அப்படியே வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருந்துச்சா. 2 நிமிஷம் அப்படியே முகமுகமா பார்த்துருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கணவருக்கு கால் சரியாயிட்டு அவங்க பார்த்தா காலையில வெளியில எந்திரிச்சு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு குடும்பத்திலே உண்மை சம்பவம். அவங்க யாரையும் போய் தேடல. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். கிராமத்துக்குள்ள என் கணவருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிட்டு நைட் நேரத்தில் தனிமையில புலம்பிட்டு இருந்துக்கிறாங்க. டாக்டர் கால் எடுக்க சொல்றாரு அப்படின்ட்டு டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா கணவர் டெய்லி தண்ணி அடிச்சது அவங்க முடியல. லாஸ்ட் புலம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா 2 மணிக்கு இயேசுவை முகமுகமா பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில கணவர் குணமாயிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பாவம் தொடரக்கூடாது. பாவம் தொடரும்போது சத்துரு தொடருவான். ஒரு குடும்பத்திலே பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தாங்க. பாவம் செய்யும்போது நன்மை இழந்து போயிருந்தாங்க. பாவம் செய்யும்போது பாதுகாப்பை இழந்து போயிருந்தாங்க. பாவம் செய்யும்போது அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்வாங்க. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் வரும்போது அவனோட வாழ்க்கையிலே தேவனை தரிசிக்க முடியாது. ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். பாவம் செய்யும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு இந்த இரவு நேரத்திலே
நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு பகுதியில, ஏதாவது ஒரு நேரத்திலே, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? அத நைட்டு கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்துறணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இதயத்துக்குள்ள கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ எதுவும் வேண்டாம். நைட் நேரத்திலே கர்த்தரை நாம் தரிசிக்கணும் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. பாவம் தொடரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. அந்த குடும்பம் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனையும் முகமுகமாக தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். இந்த இரவு நேரத்திலே ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால், அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், என்னோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்க. வேதம் தெளிவா சொல்லியிருக்கு. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்ம வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. எப்படி பாவத்துக்கு ஒரு புல் ஸ்டாப், இனிமேல் என்னோட வாழ்க்கையில் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தரை முகமுகமா தரிசிக்கணும், அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கிற எவனும், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது பிசாசினால், அங்க பிசாசுடைய மேனுஃபேக்சருக்குள்ள பேர் தான். பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குடும்பத்திலே பாவம் சொல்லி ஒரு பாயிண்ட் உள்ள வரும்போது அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிருதான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் தொடரக்கூடாது. இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி அதுதான். பாவம் தொடரக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை முகமுகமா தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற எவனும் யாரா இருந்தாலும் சரி பாவம் செய்கிறதில்லை என்று நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்காது. நம்ம இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்காது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஏன்னா பாவம் செய்யும் போது அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குடும்பம் பாவம் செய்யும்போது பாவத்துல அடிமையா இருப்பாங்க. பல மணி நேரம் செல்போன்ல தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத கருத்துல போகும்போது கண்ணெல்லாம் கெட்டு போயிடும். பல பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல இந்த இரவு நேரத்திலே இங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்களை விட்டு நாங்க தள்ளி போயிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க.
கர்த்தரை முகமுகமா தரிசியுடைய கிருபை தாங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லாரையும் உடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சுகமாக்கி தாங்க. தேவன் அருளை அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைய விடட்டும். இரவு நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க, பரிசுத்தம்ல ஓய்வு நாள் ஆலயத்து போக, தேவனு பிரியமானபடி வாழ, குடும்பமாக குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்ப்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் வேலை அடைங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஏற்ற துணையை தாங்க. அதுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எங்க எல்லாருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க. எல்லா குடும்பத்தையும் மறுபடியுமாக கர்த்தர் மீட்டு கொள்ளுங்க, ரட்சிங்க. ஒவ்வொரு குடும்பமும் அப்பா ஆலயத்துக்குள் நாட்டப்பட வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க, எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்க. எங்க குடும்பத்துக்குள்ளே பிதா, குமாரர், பரிசுத்தர் மட்டும்தான் பிறக்கணும். தேவையில்லை எந்த ஒரு ஆவி உள்ள வரக்கூடாது. எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதாளத்து போட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தர் சகலமான பாதுகாப்பு தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.